அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் ஆலமரம் சரிந்தது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ அனைத்து கட்சிகளுமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக தான் பார்த்திங்கன்னா செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில் திமுகவும் இப்போ பார்த்திங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நிறைய விதமான திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா சதுரடியாகவும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதாரங்களை அனைத்துமே பார்த்தீங்கன்னா வாங்கி இப்போ அதிரடியாக திமுக பார்த்தீங்கன்னா ஓட்டுகளை சேகரித்துட்டு வராங்க. ஓட்டுக்கு பணங்களை கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய தலைமைத்து மீது ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் திமுகவுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய எந்த ஒரு ஆதாரங்களும் பார்த்தோன்னா நீங்கள் வாங்கக்கூடாது. அவங்களுடைய மொபைல் நம்பர் அதேமாதிரி ஓடிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு அறிந்து நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அதிரடியாக திமுகவுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதேமாதிரி முதல்வர் ஸ்டாலினுடைய புகைப்படமும் எதுலையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய புகைப்படத்தை இதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்போ திமுக ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது 2021. இப்போ 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எக்கச்சக்கமான கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் வைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கூட்டணி வைத்து தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் கிளப்பக்கூடிய பூகம்பத்தின் அடிப்படையில் உட்கட்சிக்குள்ளே நிறைய மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலின் அடிப்படையில் அதே மாதிரி திமுக என்றாலே பார்த்தீங்கன்னா ஊழல், கொலை, கற்பழிப்பு இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு எடுத்து சொல்லும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியை வெறுக்கக்கூடிய அளவுக்கு தான் நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்து இப்போ திமுகவுக்கு கருப்பொடி காட்டி வரும் நிலையை தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த கதையும் மக்கள் முடிக்க போகிறாங்க. இதனால் பேர் தான் அவருடைய வருகிற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவருடைய முகங்கள் அனைத்துமே மறந்துருப்பாங்க மக்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நிலைய திட்டங்களை நல்ல திட்டங்களாம் கொடுத்து இதில் அவருடைய புகைப்படத்தை அனைத்துமே பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த புகைப்படத்தை அனைத்துமே நீக்கப்பட்ட சம்பவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.